ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். நான் உங்கள் மஞ்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக அண்ட் பிரைட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பிங் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரப்பிங் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். மெயினாக இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்னி இருக்குது இல்லைங்களா, ஸோ மெயினாக வந்து ஸ்க்ரப் பண்ணுறது மூலியமாக நம்மளோட வந்து டஸ்ட்டு ரிமூவ் ஆகும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கணுங்க. அண்ட் ஈவன் டோனாக மெயினாக வச்சுக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெட் ஸ்கின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. அண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க ஸ்கின்னு இல்லை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து லுக் வந்து நல்லா பிரைட்டன் காமிக்குங்க. அண்ட் மெயினாக வந்து கிளாக், அதாவது ஓப்பன் போசஸில் வந்து நல்லா கிளாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப அங்கங்கே வந்து ஓப்பன் போஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக க்ளோவாக காமிக்குங்க. ஆனால் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேஸில் வந்து சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் வந்து க்ரோத் ஆகுங்க. அதையுமே வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்னி ஸ்கார் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் வந்து யூஸ் பண்ணுறதுங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சில பேருக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க, அதையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் வந்து மேக்கப், நீங்கள் வந்து இன்கேஸ் நிறைய பேர் வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க, சில பேருக்கு வந்து ஒழுங்காகவே செட் ஆகாது. ஸோ கரெக்டாக நம்ம ஸ்கின்னில் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் யூஸ் பண்ண பிறகு நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பிங் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் வாங்கின இந்த ஸ்க்ரப்பிங் வந்து என்னுடைய ஸ்கின் வந்து எப்பவுமே கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும், ஒரு பிரைட்னஸே இல்லாமல் இருக்கும். ஓப்பன் போர்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதர்வைஸ் இந்த ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்துட்டு இந்த ஸ்க்ரப் வந்து வாங்கினேன். இது சும்மா கம்மி ப்ரைஸில் தான் வாங்கினதுங்க. பட் இந்த நார்மலாக வாங்கின ஆக்சுவலி வந்து பியூட்டி கேர்லேருந்து வாங்கினீங்க இந்த ஃபேஷியல் ஸ்க்ரப்ன்றது. இது நார்மல் வந்து 110 அந்த ருபீஸ்க்குள்ள தான் இருந்தது எனக்கு. ஸோ இதோட நீங்கள் பெஸ்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் மெயினாக வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இல்லை, இன்னும் மெயினாக வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஈரப்பதமே இல்லாமல் ஸ்கின் வந்து இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் தான் சொல்லுவேன். பட் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். என் ஃபிங்கரில் வந்துட்டு எனக்கு வந்து ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ் பண்ண பிறகு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அதுவே ரைட் ஹேண்ட் பாருங்களேன், ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், கலர் வந்து டல்லாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி மெயினாக ஸ்மெல் அப்படின்ற விட நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குதுங்க. அண்ட் பிரைட்டாகவும் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வரையும் நல்லாவே வந்துட்டு க்ளோவாக கொடுக்குது ஸ்கின்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா. ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெட்டாக இருக்கும்போது தான் பண்ணணும். ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரையாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நார்மல் வாட்டரும் கொஞ்சம் இடையில வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் மெயினாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு அழகாக வந்து ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு இதில் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அது என்னென்ன நிறைய டீட்டெயில்ஸாக தெரியல. பட் இது மெயின் பெனிஃபிட் வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஓப்பன் போர்சஸ்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூவி எக்ஸ்போசர் லைட் வந்து அதிகமாக படுன்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரப்பிங் எடுத்துகிட்டு ஆஃப்டர் தட் இனியே நீங்கள் பப்பாயா பேக்கு ஹனி எல்லாம் ஆட் பண்ணி கூட ஒரு பேக்காவோட யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பிரைட்டன் கொடுக்கும். பட் எனிவே நீங்கள் எது பண்ணாலும் மினிமம் வந்து 1 month 2 months வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதே போல் நம்ம இன்டேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், அது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏபிசி ஜூஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.